நம்முடைய முயற்சிகளில், நம்முடைய கிரியைகளில், நம்முடைய பிரயாசங்கள் தேவனுடைய ஆவி இருக்குமே ஆனால், தேவனுடைய வார்த்தை இருக்குமே ஆனால், தேவனுக்கு முக்கியத்துவம் இருக்குமே ஆனால் ஜெயம் உண்டா என்று கர்த்தர் சொல்றார். என் ஆவி உனக்கான காரியத்தை செய்து முடிக்க போகிறது. அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பலம் இருக்கலாம், பலத்தை விட பராக்கிரமம் இருக்கலாம். ஆனால் அவைகளை வைத்து என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் ஒன்றுமில்லை. ஏதோ சில விஷயங்களை செய்யலாம், சில விஷயங்களை சாதிக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவி செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய பலத்தினாலும் நம்முடைய பராக்கிரமத்தினாலும் செய்ய முடியாது என்பது 100% உண்மை. எனக்கு பலம் இருக்கிறது உண்மைதான், எனக்கு பராக்கிரமம் இருக்கு உண்மைதான், எனக்கு பின்னணியும் இருக்கிறது உண்மைதான். ஆனால் உம்முடைய பலன் இல்லாமல், உம்முடைய ஆவி இல்லாமல் என்னால் எதையும் செய்ய முடியாது என்று சொல்லி தேவ ஆவிக்கு முன்பு சரண்டர் ஆகிவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். என் ஆவி உனக்கான காரியத்தை செய்து முடிக்க போகிறது. விசுவாசித்து தேவ ஆவியை பெற்று வாழுங்க, காரியத்தை ஜெயமாக மாற்றுவார். God bless you.